ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சமூக வலைத்தளங்கள்லையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்படுற ஒரு ஹாட் டாபிக் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். விஷயம் என்னென்னா, கடந்த வருஷம் கரூரில் நடந்த தாவேக மாநாட்டு கூட்ட நெரிசலில் துரதிருஷ்டவசமாக 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட 31 குடும்பங்களுக்கும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிவாரணத் தொகையோடு சேர்த்து இப்போ அரசாங்க வேலைக்கான, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் பணிக்கான ஆணை வழங்கியிருக்காரு. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே நம்ம இணையத்தில் ஃபுல்லாக ஒரு பெரிய விவாதமே கிளம்பிருச்சு. ஒரு தரப்பினர் இது ரொம்ப நல்ல விஷயம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செஞ்ச மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இன்னொரு தரப்பினர் ஒரு கட்சியுடைய மாநாட்டில் நடந்த விபத்துக்கு மக்களுடைய வரி பணத்தில் எப்படி அரசு வேலையை தரலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்புறாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் ரொம்ப நடுநிலையாக இதனால் யாருக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், இது சரியா தவறா, குறிப்பாக இந்த விஷயம் எதிர்கால தலைமுறைக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜை சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி அக்கு வேற ஆணி வேற ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த 31 குடும்பங்களுக்கும் ஏற்கனவே நிவாரண நிதிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிவாரண நிதியோடு சேர்த்து இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலையும் கொடுத்துருக்காங்க. நம்மளில் பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன்பா பணம் தான் கொடுத்துட்டாங்க நிவாரணமாக, அது போதாதா, எதுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னு. நம்ம மனிதநேய பார்வையிலேருந்து யோசித்து பார்ப்போம். விபத்தில் இறந்தவங்களில் பல பேர் அந்தந்த குடும்பத்தோடைய குடும்ப தலைவர்கள் அல்லது அந்த தம்பி தங்கைகளை நம்பி தான் அந்த குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அவங்க தான் அந்த குடும்பத்தோடைய முதன்மை வருமான ஆதாரம். இப்போது அவங்க இல்லாத நிலையில் அரசாங்கம் கொடுக்குற பண உதவி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கை கொடுக்கும். ஆனால் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை, இந்த அரசு வேலை அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஆயுள் முழுக்க ஒரு நிரந்தர பாதுகாப்பை, ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கும். அவங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. சரி, முதலமைச்சருடைய இந்த முடிவால் யாருக்கெல்லாம் லாபம், என்ன பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, கண் இமைக்கிற நேரத்தில் தங்களுடைய சொந்தங்களை இழந்துட்டு எதிர்காலமே சூன்யமாகி நின்ன அந்த 31 குடும்பங்களுக்கும் இந்த வேலை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவங்க பொருளாதார ரீதியாக மீண்டு வர்றதுக்கு இது ஒரு ஏணிப்படியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், தன் கட்சியின் மாநாட்டில் நடந்த தவறையோ அல்லது விபத்தையோ மூடி மறைக்காமல் முதலமைச்சரான பிறகு அவங்களுக்கு அரசு வேலை வழங்கி பொறுப்பேற்றுக்கிட்டது விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தும். மக்களுடைய துயரத்துக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பொதுமக்களிடையில் உருவாகும். சரி, இதில் இந்த பாசிட்டிவ் இருக்குது, இந்த லாபம் இருக்குதுன்னு பார்த்தோம். சரி, அப்போ இதில் இருக்கிற நெகட்டிவ் என்ன, நஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் எடுத்துக்கிட்டால் 2 பக்கம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த முடிவுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவான விமர்சனங்கள் வருது. யாருக்கு ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய இளைஞர்கள். நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்காக லட்சக்கணக்கான ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் இரவு பகலாக தூக்கத்தை கெடுத்து தூக்கத்தை தொலைச்சி பல வருஷமாக படிச்சுட்ருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் பதவிக்காக தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போது இந்த மாதிரியான விபத்துகளுக்காக சிறப்பு பிரிவின் கீழே, அதாவது ஸ்பெஷல் இல்லை கம்பேஷனேட் கிரவுண்ட் வேலைகள் வழங்கப்படுறப்ப தகுதி இருந்து காத்துட்ருக்கிற ஜென்ரல் மாணவர்களுடைய வாய்ப்புகள் பாதிக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஏமாற்றமும் அவங்க மத்தியில் வர்றது நியாயமான ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, எதிர்க்கட்சிகளும் சில பொதுநல அமைப்புகளும் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது அரசாங்கம் நடத்தின விழாவோ இல்லை இயற்கை பேரிடரோ கிடையாது, இது ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி நடத்தின மாநாடு கூட இல்லை, ஒரு கூட்டம், ஒரு கேம்பெயின். ஸோ அப்போது ஒரு கட்சியின் கூட்டத்தில் நடந்த விபத்துக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய வரி பணத்தில் இயங்குகிற அரசாங்கம் எப்படி வேலையை தரலாம், இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதனால தான் இந்த விவகாரம் கோர்ட்டு வரைக்கும் போய் இப்போதைக்கு தற்காலிக பணியாக தான் இதை வழங்குறதுக்கு நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு. இப்போது நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம்.
அப்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சது சரியா தவறா? நம்ம நடுநிலையாக நின்று பார்த்தா இதுக்கு 2 விதமான பதில்கள் கிடைக்கும். மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா இது 100% சரி. ஒரு முதலமைச்சராக தன் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அந்த வகையில் 31 குடும்பங்களை காப்பாற்றினது ஒரு மிகச்சிறந்த மனிதநேய செயல். அடுத்தது நம்ம நிர்வாக மற்றும் கொள்கை அடிப்படையில் பார்த்தோன்னா இதில் சில தவறான முன்னுதாரணங்கள், ராங் ப்ரெசிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நாளைக்கே வேறு ஏதாவது ஒரு தனியார் அமைப்போ அல்லது வேறு ஒரு கட்சியோ ஒரு கூட்டம் நடத்தி அங்கே விபத்து நடந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் தாவேகா மாநாட்டுக்கு போனவங்களுக்கு, உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இது அரசு நிர்வாகத்தில் பெரிய குழப்பத்தையும் தேவையற்ற ப்ரெஷரையும் உண்டாக்கும். கடைசியாக இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயங்களும் நம்ம வருங்கால தலைமுறைக்கு, அதாவது இளைஞர்களாகிய நமக்கு என்ன பாடத்தை உணர்த்துது, எதை கற்றுத்தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உயிரினுடைய மதிப்பு ரொம்ப முக்கியம். அரசியல் கொண்டாட்டங்கள் உயிரை விட பெருசெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு தலைவரை நேசிக்கலாம், அவருடைய கொள்கைகளை பாராட்டலாம், தப்பில்லை. ஆனால் எந்த ஒரு அரசியல் கூட்டத்துக்கும் பொது நிகழ்ச்சிக்கும் போகும்போது நம்ம உயிரும் பாதுகாப்பும் நம்ம கையில் தான் இருக்குன்றதை மறக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது ஆனால் கவர்மெண்ட் பார்த்துக்கும், காசு கொடுக்கும், வேலை கொடுக்கும் அப்படிங்கிற அலட்சிய போக்கு யாருக்குமே வந்துடக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் வேலையை கொடுக்கும், ஆனால் இழந்த அந்த உயிரை எந்த அரசாங்கத்தாலையும் திரும்ப தரவே முடியாது. 2வது விஷயம், அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், கடுமையான பாதுகாப்பு விதிகள். இனிமேல் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, பொது அமைப்பாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களை கூட்டுறீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு 100% உத்தரவாதம் இருக்கணும். கூட்ட நெரிசலை எப்படி கட்டுப்படுத்துறது, க்ரௌட் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த போலீஸ் விதிமுறைகளை மிக கடுமையாக பின்பற்றணும். முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதிக்கப்பட்ட அந்த 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கிடச்சது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அரசு வேலைகளுடைய நம்பகத்தன்மையும், கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்களுடைய உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே இனிமேல் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் விபத்தே நடக்காத அளவுக்கு அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் மிக தெளிவான பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்கணும். அதுதான் நம்ம சமூகத்துக்கு பாதுகாப்பானது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவு சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.